Then sixth question. Yes, sir. In the sixth question, dy by dx equal to uh, x plus y plus 1 divided by 2x plus 2y plus 3. மொத்தமாவே அவங்க Zன்னு எடுத்துக்கலாமா? என்ன அப்படிலாம் சொல்றீங்க? எடுக்க முடியாது. எக்ஸ் பிளஸ் தான் எடுக்க முடியும். எய்தர் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன்று எடுக்கணும், இல்லைன்னா வெறும் எக்ஸ் பிளஸ் ஒய்னு எடுக்கணும். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒன்றுன்னு எடுத்து இது ஃபுல்லாகவே இருந்திருக்கணும். பட் இங்கே கீழே ஒரு டேம் வந்து பார்த்தியா, அப்போ டேரெக்டாகவே இதை எடுக்க முடியாது. அப்போ நம்ம வந்து என்ன எடுக்க முடியும், எக்ஸ் பிளஸ் ஒய் எடுக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இது வந்து ஐஎஸ்சி 2019 கேட்ட கொஸ்டின். ஓகே சார். அப்போ இஜெட் ஈக்குவல் எப்படி எடுக்கலாம் முன்னாடி இங்கே இதுக்கு ரெண்டுக்கும் டூவும் இருக்கிறதுனால டூ காமனாக எடுக்கணும். ரெண்டுக்கு என்னன்னா டூ காமனாக எடுக்கணும். அப்போ என்னாச்சு, dy by dx ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ. அப்படியே ஓ 3 இருக்காங்களா? நான் அதை பார்க்கவே இல்லை. நான் என்ன நினைச்சேன்னா அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படிதான் வரும். அப்போ இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கரெக்டுங்களா? ஓகே சார். அப்போ இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு என்ன நடக்கும் சொல்ல பார்க்கலாம். அது சேம் ஐடியா தானே. அப்போ டி இஜெட் ஈக்குவல் டிஎக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? சார் அப்போ 1ஐயும் 3ஐயும் வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கணுமா? இவனை வந்து இஜெட் எடுத்துக்கோ. இப்போ இங்கே இருக்கிறவங்க அதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்போ இதுல என்னாச்சு, dy by dx என்ன ஆகுது, ஒன்று இங்கே வந்துச்சுன்னா dz by dx மைனஸ் ஒன் கரெக்டாமா? எஸ் சார். அப்போ இவனை வந்து என்ன வச்சுக்கலாம், இவனை வந்து ஒன்றுன்னு வச்சுக்குவீங்க, இவனை வந்து ரெண்டுன்னு வச்சுக்குவீங்க, இவனை வந்து மூணுன்னு வச்சுக்குவீங்க. சப்மிட் பண்ணுங்க. என்ன நடக்குதுங்க, dy by dx அப்போ என்னாச்சு, dz by dx minus 1 equal to z plus 1 divided by 2z plus 3. 2 z plus 1 2z plus 3 கரெக்ட் தானே? எஸ் சார். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், எல்லாம் dx சைடு வச்சுட்டு மித்ததெல்லாம் நோட் கொண்டு போயிட்டு இன்டெகிரல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் அவசரம் பொறுமை பண்ணலாம். dz by dx இது என்ன ஆகும், ப்ளஸ் ஒன்று அவங்க போச்சுன்னா மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன்று போச்சுன்னா ப்ளஸ் ஒன்னா, அப்படி ப்ளஸ் ஒன் டிவைட் பை 2z plus 3 plus 1 கரெக்டுங்களா? எஸ் சார். கரெக்டாதாம்மா? இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு 2z plus 3 ஓகே. இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுக்கலாம் சார். So z plus 1 plus 2z plus 3 divided by 2z plus 3. So அங்க என்ன வருங்க, 3z plus 4 divided by 2z plus 3 sir equal to dz by dx. 3z plus 4 4 sir. 2z plus 3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். இதுக்கு பதிலாக 2z plus 3 divided by 3z plus 4 into dz equal to dx கரெக்டாமா? Yes sir. இதுக்கப்புறம் இன்டெகிரேட்டிங் பண்ணுறோம். அப்போ இன்டெகிரேட் பண்ணணும், 2z plus 3 divided by 3z plus 4 into dz equal to integral dx கரெக்டாமா? Yes sir. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஸோ லெஃப்ட் சைடு கஷ்டம், ரைட் சைடு வந்து எக்ஸ் ப்ளஸ் சின்னு ஆயிடும். லெஃப்ட் சைடு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம லாங் ரெண்டுமே சேம் டிகிரி, நல்லா பாருங்க, ரெண்டுமே சேம் டிகிரி, லாங் டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணணும். ஓகே சார். அப்போ 2z plus 3 numerator 10 denominator 10 3z plus 4 கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ இது கேன்சல் ஆகுனா இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து 2z இருக்குது, இங்கே வந்து 3z இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 3/2 போட்டால் வருமா, இல்லை 2/3? 3/2 அதாவது எப்படி கண்டுபிடிப்பீங்க, 2z டிவைடட் பை 3z போடுவீங்க, இதுவும் கட்டாரு, அப்போ 2/3 போடுவோம். அப்போ 2/3 போடுவோம். அப்போ 2/3 மல்டிப்ளை பண்ணுங்க. 2/3 என்ன ஆகும், இதை மல்டிப்ளை பண்ணால் 2z கிடைக்குமா, 2z. அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணுங்க, 2 into 2 2 into 4 8 plus 8/3 கரெக்டுங்களா? 8/3. எஸ் சார். இது என்ன பண்ணணும், சைன் மாற்றணும். சைன் மாற்றுங்க, மைனஸ் மைனஸ் கட் ஆயிருமா? எஸ் சார். என்ன கிடைக்கும்,
3 minus 8 by 3. அப்போ என்ன ஆகும் 9 9 minus 8 1. அப்போ என்ன கிடைக்குது 1 by 3 கிடைக்குது. கரெக்டாமா? எஸ் சார். அப்போ இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் கோசன். கரெக்டுங்களா? இதுக்கு பேர் கோசன். கோஷன்ட் எங்க அந்த ரிமைண்டர். கரெக்டா பாப்பா? அப்போ ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர், அதாவது டிவிடெண்ட் ஈக்குவல் டு கோசன்ட் பிளஸ் கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைடர். இதுதான் ஃபார்முலா. அப்ப இந்த டேம், இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி இந்த டேம் ஈக்குவல் டு இது கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. அதாவது 2z plus 3 divided by 3z plus 4 equal to q. q ஓட வேல்யூ என்ன? 2 by 3. அப்ப 2 by 3 plus r. r ஓட வேல்யூ என்ன? 1 by 3. 1 by 3 divided by d. d ஓட வேல்யூ என்ன? இதுதானே d. அப்ப இதான் d. 3z plus 4. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம இந்த டேர்முக்கு வர என்ன அப்ளை பண்ண போறோம்? இந்த டேர்ம் அப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப அப்ளை பண்ண இவங்களுக்கு பதிலா ஓகே சார், புரிஞ்சது. ஏன்னா அந்த டேர்ம் தான் இத கண்டுபிடிச்சுக்கிறோம். அந்த டேர்முக்கு வந்து இவனை அப்ளை பண்ண போறோம். சரியாமா? So integral 2 by 3 plus 1 by 3. Integral 2 by 3 into dz plus 1 by 3 is constant into dz divided by 3z plus 4 equal to integral dx. கரெக்டா பாப்பா? Yes sir. இது வரைக்கும் புரிஞ்சுதா? Yes sir. இதே ப்ராப்ளம் நான் கொடுக்க போறேன், கேர்ஃபுல்லா போடுங்க. அப்ப என்னாச்சு? இங்க 2 by 3 கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துட்டேன். integral dz by dz plus 1 by 3. இதனோட ஃபார்முலா என்ன தெரியுமா? இதனோட ஃபார்முலா கொடுத்துக்கிற ஆல்ரெடி. integral dx divided by ax plus b ன்னு வந்ததுன்னா that is equal to 1 by a into log of ax plus b plus c. இதுதான் ஃபார்முலா. அப்ப இங்க a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 3. அப்ப என்ன வருது சொல்லுங்க? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருந்தீங்க. இங்க அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 1 by integral dx by ax of ax plus b sir formula. 1 by a log sir ax plus b plus c sir. அப்ப சொல்லுங்க. அப்ப இது plus 1 by 3 into 1 by 3 1 by 9. 1 by 9 log of 3z plus 4 equal to x plus c. கரெக்டாமா? z ஓட வேல்யூ என்ன? x னா? Yes sir. அப்ப அப்ளை பண்ணுங்க. 2 by 3 x plus 1. கரெக்ட்டுங்களா? 2 by 3 x plus 1 plus 1 by 9 log of 3 of x plus y plus 4 equal to x plus c. கரெக்டாமா? Yes sir. இது எல்சிஎம் டேம் என்னது? 9. 9 எல்சிஎம் எடுத்தா என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி 2 இருக்குது. 2 into 3 6. அப்ப என்ன கிடைக்கும்? 6x plus 6y plus log of 3x plus 3y plus 4. கேட்டாமா? புரியலன்னு கேட்டீங்க. equal to x plus c. கரெக்ட்டுங்களா? Yes sir. அப்ப என்ன நடக்குது? இப்போ 9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கீங்க. அப்ப என்னாச்சு? 6x plus 6x plus 6y plus log of 3x plus 3y plus 4 equal to 9x. Sir, in plus 9c வருவாங்களா சார்? 9x கேபிட்டல் சி வச்சுக்கலாம். சி போடுறதுன்னா அது கேபிட்டல் சி போடலாம். 9 சி போடுறதுல சி ன்னு வச்சுக்கலாம். இல்ல வேற கான்செப்ட் கூட வச்சுக்கலாம். சரிடா கண்ணு? ஓகே சார். அவ்வளவுதான் முடிஞ்சது. என்ன டவுட்? சார் எப்பயுமே இந்த ஃபைனல் ஆன்சர் அப்போ வந்து நம்ம டினாமினேட்டர் வச்சிருக்க கூடாதா சார்? ஃபைனல் ஆன்சர்ல நமக்கு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணுங்க. சரிங்களா? அப்ப இந்த 9x இந்த 6x போட்டா என்ன கிடைக்கும்? 3x போட்டுக்கலாமா? இந்த 3x போட்டுக்கலாமா? அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே சார். என்ன டவுட் இருந்தது? இவ்வளவுதான் ஆன்சர். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல இருந்து ஆன்சர் எழுதிக்க முடியும். சரியாமா? ஓகே சார்.